கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக வேதமும் நாமும் என்ற தலைப்பில் நாங்கள் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தை பார்த்தோம். நாம் தியானம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து நான் அன்னிதினமும் வேதத்தில் பிரியமாக இருந்து தியானம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து பார்த்து இந்த நாள் நாம் பார்க்க வேண்டிய காரியம், நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற விஷயம். ஆகவே தியானம் பண்றது மாத்திரமில்லை, வேதத்துல காரியம் எப்படி இருக்கிறதா என்றதை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி ஆராய்ந்து பார்க்கிறதுனால் என்ன உண்டாகும் என்று சொன்னா, யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம் சொல்கிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஆமேன். எவர்கள் தேவனுடைய வார்த்தை ஆராய்ந்து பார்க்கிறார்களோ அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியவும் அதனால நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் கூடிய விதமாய் தேவனுடைய வார்த்தை அவர்களை நடத்தும். ஆராய்ந்து பார்க்கிறதுனால ஒருபோதும் நம்ம வெட்கப்பட்டு போறதில்லை. அது நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தும் என்று வேதம் சொல்கிறது. மாத்திரமில்லை, அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்திலே 11வது வசனம் சொல்கிறது, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயர் உள்ளவர்களை பார்க்க நற்குணசாலிகளானார்கள். யாரு? இந்த பெரிய பட்டணத்தார். அல்லேலூயா. இந்த பெரிய பட்டணத்தார் தெசலோனிக்கேயில் உள்ள விசுவாசிகளை பார்க்கிலும் அவர்கள் மனோ வாஞ்சியாய், நல்ல கவனிதான் மிக முக்கியம். வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறது இன்னொரு ஆள் கட்டாயத்தினால் அல்ல, மனோ வாஞ்சியா அவர்கள் ஆராய்ந்து எப்படி பார்த்தாலும் வேதம் அவர்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று அவர்கள் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்தார்கள். இதனால தெசலோனிக்கேயர்களை பார்க்கல இவர்கள் நற்குணசாலிகளானார்கள். அப்ப நம்ம ஆராய்ந்து பார்க்கிறதுனால நாம் என்னவா இருக்கிறோம்? நற்குணசாலிகளாய் மாறுகிறோம். ஆராய்ந்து படித்தல், ஆராய்ந்து பார்த்தல் நம்மளை நல்ல குணமுள்ளவர்களாய், நல்ல பண்புள்ளவர்களாய் கிறிஸ்து இயேசுவுக்கு நேராக நம்மளை நடத்துகிறதாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. அதே போல 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் 17வது வசனத்திலே சொல்லப்படுகிற காரியத்தை பார்க்கும்பொழுது, வேத வாக்கியங்களையே தேவனால் அருளப்பட்டிருக்கு தேவனுடைய மனுஷன் தேறினவனாக எந்த நற்கிரியை தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்தின் கடிந்துள்ளதும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கு. ஆமென். அப்ப ஆண்டோடைய வார்த்தை என்ன செய்ய நம்மளை, பிரியமானவர்களே, அது எங்களுக்கு நீதியை படிப்பிக்கிறது, உபதேசிக்கிறது, சீர்திருத்துகிறது. அது எங்களோட வாழ்க்கைக்கு பிரயோஜனமானது. அதனால நாங்கள் என்ன செய்யணும்? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடையவர்களாய், நம்ம தேறினவர்களாய் எந்த நற்கிரியை தகுதி உடையவர்களாகவும் வேதம் நம்மளை மாற்றுகிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள், இந்த காலை வேளையில நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆரோ சொல்லுகிறதே அல்ல, நாம் காரியம் எப்படி இருக்கிறதா, இது என்னதை சொல்லுகிறது, இது கூட என்னதை நாங்கள் கற்றுக்கொள்கிறது, நாங்கள் தினந்தோறும் ஆராய வேண்டும். ஆராய்ந்து படிக்க 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 வேத வாக்கியங்களை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துகிறது, எங்களை நற்குணசாலிகளாய் மாற்றுகிறது. மாத்திரமல்ல, நாங்கள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாய் நாங்கள் இருக்கிறதற்கு தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு எந்த நற்கிரியை செய்கிறது தகுதி உடையவர்களாக உங்களை மாற்றுகிறது. ஆகவே இந்த காலையில் நாங்கள் தீர்மானம் எடுப்போம், வேதத்தை ஆராய்ந்து படிக்கிறவர்களாய் கர்த்தாவே என்னை மாற்றும், என்னை கற்றுக்கொடும் என்று சொல்லி அவங்களை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் அவங்களை ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. God bless you.